தொழுகையின் தூண்களில் 4வது தூண், ஒவ்வொரு ரக்காயத்திலும் ருக்கு செய்ய வேண்டும். ருக்கு ஒரு முக்கியமான தூண், அர்கானில் உள்ளது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் ருக்கு சுஜூத் செய்து உங்கள் இறைவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் ஹஜ் 22வது சூராவுடைய 77வது ஆயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையிலையும் நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்காயத்துகள் சொல்லி கொடுத்த எல்லா தொழுகையிலையும் ருக்குவை பார்க்க முடியும், ஜனாசா தொழுகையை தவிர. இப்போ ஜனாசா தொழுகையில் ருக்குலாம் இருக்காது, ருக்கு சுஜூதெலாம் இருக்காது, அதனுடைய முறை வேறு. மற்ற தொழுகைகளில் நாம் ருக்கு செய்வோம். அப்போ அது ஒரு ருக்குன், ருக்குன் அதாவது கட்டாயமான ஒரு பில்லர், ஒரு தூணாக இருக்குது. ஆகவே இது உலமாக்களிடம் ஒரு இஜ்மா, கட்டாயம் ஒரு தொழுகையில் ருக்கு ஒரு ரக்காயத்தில் ஒருத்தர் செய்யவில்லை, அந்த தொழுகை பாத்தில் ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அவர் வேண்டுமென்று செய்தாலும் செய்யாவிட்டாலும் சரி, அவர் மறதியில் விட்டுட்டாலும் சரி, அவர் ருக்குவை விட்டுட்டு சலாம் கொடுத்துட்டார்னா ருக்குவே இல்லையே, அது அர்கானில் உள்ளது, அந்த தொழுகையை திரும்ப தொழ வேண்டும். அதுதான் அங்கே உள்ள சட்டம். அப்போ ருக்கு அப்படிங்கிறது ஒருவர் தன்னுடைய 2 கைகளாலும் மணிக்கட்டுகளால் தன்னுடைய கைகளை கொண்டு 2 மூட்டுகளை பிடித்து ஒரு நடுநிலையான அளவுக்கு முதுகை வளைத்து குனிந்திருக்கும் நிலை. அப்போ ருக்குல ஒருத்தர் சம அளவுக்கு நடுநிலையாக ஒரேடியாக முதுகை முழுக்க இப்படி வளைச்சிடாமல், ஒரேடியாக முழுகை இப்படி நேராக ஒரு மாதிரி நிறுத்திடாமல், அவர் சரியான அளவுக்கு ஒரு சமநிலையான அளவுக்கு குனிந்திருக்கணும். குனிந்திருக்கும் போது அவர் தன்னுடைய 2 கைகளை மூட்டுகளை பிடித்து வைத்திருக்கணும் அப்படிங்கிறது இதில் உள்ள சட்டம்.